ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் வர்ஸ். இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற வண்டி இந்த டாடா ஏஸ் தான். அதான் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாலிக் ப்ளூ கலர் வண்டி. இன்ட்ரோ கிளிப்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியோட ஃபினிஷிங் எப்படி பக்காவாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வண்டியோட ஃபுல் பெயிண்டிங் அண்ட் டென்டிங் ஒர்க் இந்த வீடியோவில் கவர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்பெனியில் ஓடுற வண்டி தான், மெட்டாலிக் ப்ளூ கலர் வண்டி. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பார்க்க உங்களுக்கு அவ்வளோ அதிகமாக தெரியாது பார்க்குறதுக்கு, ஆனால் கிட்ட இருந்து பார்த்தா ரொம்ப ஒர்க் இந்த வண்டியில். மேலே ஃபுல்லாக பெயிண்ட் அப்படியே உறிஞ்சி வந்திருக்கு. அதை ஃபுல்லாக சுரண்டிட்டு ப்ரைமர் அடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், மேலே வந்து அது கலாய் ஷீட் மாதிரி போட்டுக்கிறாங்க, அதனால் அது ஃபுல்லாக உறிஞ்சி வருது. அது ஃபுல்லாக சுரண்டி ப்ரைமர் அடிக்க போகிறோம். வண்டி அங்கே சின்ன சின்ன டிங்கரிங் ஒர்க் இருந்தது, அது ஃபுல்லாக மெட்டல் பேஸ்ட் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா அடுத்து இந்த லப்பர்ஸு, டோர் பேட்ஸு, ஷீட்ஸு அந்த மாதிரி ரிமூவ் பண்ண வேண்டிய ஐட்டம்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். எப்போவுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் வண்டி 100% குவாலிட்டியாக கொடுப்போம். நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் அண்டு நம்ம வியூவர்ஸ்க்கெலாம் தெரியும் வண்டி எவ்வளோ குவாலிட்டியாக கொடுப்போம்னு. 100% குவாலிட்டியாக கொடுப்போம். அது 100% வந்து ஒரிஜினாலிட்டியும் கொடுப்போம். ஒரிஜினாலிட்டி எப்படி சொல்லிங்கன்னா, வண்டி புது வண்டினா அதே மாதிரி புதுசாக திருப்பி கொடுப்போம். இந்த லப்பர்ஸு, பேட்ஸு, ஷீட்ஸு, சின்ன சின்ன மிரர்ஸு அது ஃபுல்லாகவே மாஸ்க் பண்ணுவோம், இல்லைனா மொத்தமாக ரிமூவ் பண்ணி தான் அடிப்போம். இப்போது அடுத்து என்னென்னா, ஃபுல்லாக இந்த பேஸ்ட் போட்டதெல்லாம் பேஸ்ட்டு சேண்ட் பண்ணிவிட்டு பட்டி பார்த்து அதுக்கு ப்ரைமர் அடித்து பெயிண்ட் அடிப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறோன்னு பாருங்கள். Sir. பார்த்தீங்கன்னா இப்போது கூண்டுகள் மொத்தமாக அடித்தாச்சு. கூண்டுகள் அடித்த அப்புறம் அந்த கூண்டோட ஷைனிங் மட்டும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ப்ளூ கலர் அடிச்சுக்கிறோம் கூண்டுகளில், அதே பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங் வந்திருக்குன்னு. இது இல்லாமல் வெளியே வந்து அந்த மெட்டாலிக் ப்ளூ அடிப்போம், அசோரா ப்ளூன்னு பேர் அதுக்கு. அது பாருங்கள் எவ்வளோ ஷைனிங் எவ்வளோ பக்காவாக வருதுன்னு. ஒரு காரோட ஃபினிஷிங் வரும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள் அடுத்தடுத்து பார்க்கலாம் வாங்க என்ன பண்ணுறோன்னு.
வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ வண்டிக்கு வந்து ஒரு பேஸ் மாதிரி அடிப்போம். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டு பட்டி பார்த்த இடம் இந்த மேலே இது இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த உறிஞ்சி வந்துடுது பாருங்கள் பெயிண்ட்டு. அது ஃபுல்லாக மொத்தமாக சுரண்டி தகுடு பண்ணியாச்சு. அதுக்கெல்லாம் இப்போது பேஸ் கோட் மாதிரி அடிக்கிறோம். இந்த லைட் ப்ளூ அடிக்கிறோம் பேஸ் கோட் மாதிரி. அப்போ தான் அந்த மேலே இந்த டார்க் ப்ளூ நல்லா கவர் ஆகும். அதனால தான் இந்த பேஸ் கோட் அடிக்கிறோம். பேஸ் கோட் அடித்து அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கோட் வந்து ப்ளூ ஏற்றி அதுக்கடுத்து செகண்ட் கோட் வந்து ஃபைனல் கோட் அடிப்போம். आता ही नहीं किया। पता कम है सका
ஆ டோர் போல கம்மியாக காலை போல இதுமே ஆ ऊपर वाला बेटा है माँ ऊपर वाले है नहीं பார்த்தீங்கன்னா வண்டியோட மொத்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வண்டி வந்து டெலிவரி கொடுக்க போகிறோம். பாருங்கள் அவுட்புட் எவ்வளோ தரமாக வந்திருக்கு பாருங்கள். வண்டியோட ஷைனிங் முதல்ல கொண்டு அந்த ஃபினிஷிங்கு ஸ்மூத்னஸ்ஸு பக்காவாக வந்திருக்கும். வண்டியில் என்னென்னா ஹெட்லைட் மட்டும் ஆர்டர் பண்ணோம். ஹெட்லைட் மட்டும் கிடைக்கல இப்போதைக்கு ஆன்லைனில். ஹெட்லைட் மட்டும் வந்தால் ஹெட்லைட் மாற்றிடுவோம். ஒரு ஹெட்லைட் மட்டும்தான் டிம்மாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதை மாற்றிடுவோம் ஹெட்லைட் வந்தால். அது வரைக்கும் வண்டி ஓடும் எஃப்சி பண்ணிவிட்டு.
அது வந்தப்புறம் மாற்றிக்கலான்னு. பார்த்தீங்கன்னா சைடில் இந்த ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கருக்குலாம் டேப் போட்டிருந்தோம், அது எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த ஒரு ஆள் பக்கத்தில் போனாலே ஷைனிங் அந்தளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். அந்தளவுக்கு பக்காவாக பண்ணிக்கிறோம். ஷீட்ஸு, லப்பர்ஸு, டோர் பேட்ஸு எல்லாமே அசம்பிள் பண்ணியாச்சு. பாருங்கள், அந்தளவுக்கு வேலை பார்த்துக்குறோம். அந்தளவுக்கு வேலை பார்த்ததுனால தான் இந்தளவுக்கு ஷைனிங் வந்திருக்கு பக்காவாக. ஈவினிங் டைம் வேறு மழை, அதனால தான் வண்டியில் அந்த மழை துளிகள் அப்படியே உக்காஞ்சிருக்கு. அதுவும் ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எங்களோட பெயிண்டிங் சர்வீஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் அடிக்கணும்னு சொல்லி புக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வண்டி எடுத்துன்னு வாங்க, தரமாக பண்ணி கொடுத்துடலாம். பட்ஜெட் ப்ரைஸில் நல்லா குவாலிட்டியாக பெயிண்டிங் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கிளாஸ் ஃபினிஷ் பக்காவாக இருக்குது. எங்கள் ஒர்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வீடியோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துன்னே இருக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். இதுக்கடுத்து இன்னொரு வண்டி பெயிண்ட் பண்ணுவோம், இதே மாதிரி தான் மெட்டாலிக் ப்ளூ கலரு, ஒரு கேட்ரிங் வண்டி ஒன்று. அந்த வீடியோ அப்லோட் பண்ணுற, அதுவும் பாருங்கள் எந்தளவுக்கு தரமாக வந்திருக்கும்னு. இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் சைட் மிரர் பார்த்தீங்கன்னா அதே மெட்டாலிக் ப்ளூ பண்ணியிருக்கும் பாருங்கள், அதுவும் எந்தளவுக்கு தரமாக வந்திருக்கு. பக்காவாக மேட்ச் அது இந்த வண்டிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய்.